கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம். எசேக்கியேல் பற்றி பைபிள் சொல்லியிருக்கு இல்லையா? எசேக்கியேலில் என்னெல்லாம் பார்த்தோம்? கானானியர், அம்மோனியர், கானானியர் பார்த்தோம். ஆமாம், அம்மோனியர், நியாயத்தீர்ப்பு. இப்போ முன்னாடி பார்த்தது எசேக்கியேல் புத்தகத்தை வந்து நியாயத்தீர்ப்பு பார்க்கும்போது மெயினாக வந்து இஸ்ரவேலுக்குரிய அடையாளங்கள் எசேக்கியேல் வந்து பயன்படுத்தின ஒவ்வொரு அடையாளம், கல்லை வச்சு அடையாளம் பண்ணி சொல்கிறாரு, ஒரு பக்கம் படுக்கிறாரு, இந்த காரியங்களும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பு குறித்து பார்த்தோம். நியாயத்தீர்ப்பு குறித்து பார்க்கும்போது அம்மோனியர், மோவாபியர் பார்த்தோமா? பார்த்துட்டு தீர்வை பார்த்துருக்கோம். ஏதோமியர், பெலிஸ்தியர் பார்க்கலாம். பெலிஸ்தியர் பார்க்கலாம், ஏதோமியர் பார்த்துட்டோம். ஏதோமியர் பார்த்துட்டோம். தீர்வை குறித்து பார்த்தோம். இப்போ கடைசியாக தீர்வு வந்து முடிச்சிட்டேன். தீர் ராஜாவை குறித்து ஒரு 3 வாரம் பார்த்தோம்னா 4 வாரம் கூட பார்த்தோம். அடுத்து வந்து சீதோனை குறித்து நியாயத்தீர்ப்பு. இருக்கலாம் சவுண்டை காணும். Maximum microphone volume. இல்லை, அது எக்கோ அடிக்குது. இல்லை, இது ஆஃப் ஆகிருக்காங்க. இல்லை, அனுப்புதான் இப்போ தான் நான் சரி. இப்போ வந்து இன்னைக்கு வந்து சீதோனியரை குறித்து இருப்பான். எசேக்கியேல் 28 22 வருஷம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாயத்தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நானே பரிசுத்தர், நான் கர்த்தர். இந்த சீதோனுக்கு மட்டும் நானே பரிசுத்தர், நான் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறேன். மற்ற இடங்கள்ல கூட அது இருக்கு. சீதோனுக்கு மட்டும் நானே பரிசுத்தர், நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து சீதோன் யாருன்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 10 ஆதியாகமம் 9:18 வாசி. ஆதியாகமம் 9. பேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்கள். காம் கானானுக்கு தகப்பன். சேம், காம், யாப்பேத்து. காம் வந்து காமோட பையன் தான் கானான். அவன் வந்து கானானியருடைய சந்ததி. கானான் பிள்ளைங்களால கானானுடைய சந்ததியார். ஆதியாகமம் 10:15. கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். மூத்த பையன் கானான் ஃபர்ஸ்ட் பையன் யாரு? சீதோன். அவங்க எல்லாம் வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஆதியாகமம் 10:19 வருஷங்க. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. அது சீதோனுடைய. இது யாருடைய பங்குன்னு பார்த்தா ஆசேர் கோத்திரத்தோட பங்கு. ஆசேர் கோத்திரத்தோட பங்கு. சோதோம் குமாரா ஆசேர் கோத்திரத்தோட பங்கு. ஃபஸ்ட்டு வந்து சோதோம் குமாரம் வந்து தனித்தனி ராஜாக்கள் ஆளுகை செய்வாங்க. சோதோமுக்கு ஒரு ராஜா அப்படி ஆளுகை செய்வாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க தீரு சீதோன் வந்து பார்த்தீங்கன்னா தீரு சீதோன்னு கானானுடைய பிள்ளைங்க. சோதோம் குமாரில் வந்து கானானியர் தான். கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்தியா, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா எல்லாருமே கானானியர். இப்போ தீரு சீதோனுக்கு வந்து கானான் ஏற்கனவே தீர்வை பற்றி பார்க்கும்போது கானானியர் வந்து குடியிருக்காங்க. அவன் தீரு சீதோனை பார்க்கும்போது ஆதியாகமம் 10 எடுங்க. 10 வந்து தீரு சீதோன் வந்து மூத்த பையன் இருக்கா.
ஆமாம், கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும். இது 10:4 வாசிங்க. யாவானின் குமாரர் எலிசா, தர்சீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். அந்த தர்ஷீஸ் இருக்காங்க இல்லையா, யாவாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாப்பேத்தோட பையன். யாப்பேத்தோட 10:2 வாசிங்க. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ். நம்ம யாப்பேத்துடைய மாகோட கோமரோட பையன் தான் யாவான். 4 வாசிங்க. 3-4 வாசிங்க. கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்சீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். அந்த தர்ஷீஸுங்கிற பேர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இவர் யோனா போகிறாங்க, தர்ஷீஸ் போகிறாங்க. அடுத்து இங்கிலாந்து தர்ஷீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்பெயினும் வந்து தர்ஷீஸ்ன்றாங்க. மேக்ஸிமம் வந்து வேத வல்லுநர் வந்து இங்கிலாந்து தான் வந்து தர்ஷீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தர்ஷீஸ் யாருன்னா யாவானுடைய பிள்ளை. ஆமாம், யாவானுடைய பையன் தான் தர்ஷீஸ். இந்த கித்தீம் அதில் பேரை வச்சு என்ன செஞ்சுறாங்கன்னா அந்த அவங்க இருக்கிற ஊரை வந்து என்ன செஞ்சுறாங்க அடையாளப்படுத்துகிறாங்க. இதில் வந்து இந்த தீரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்ஷீஸ், அந்த தர்ஷீஸில் வந்து இந்த தீரு, அந்த தீருன்னு சொல்லி பேர் வந்து மாறுச்சு. இவன் சீதோனுக்கு வந்து பேர் மாறும். நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கு ஒட்டி வந்து ஃபஸ்ட்டு தீரு இருக்கும், அப்புறம் வந்து சீதோன். இவன் இருக்கால ஏசப்பு, அவன் வந்து இந்த சீதோன் பட்டம். ஆமாம், அதில் இருக்கு, பைபிளே இருக்கு. சீதோன் பட்டத்தை சரி. சீதோனுடைய தெய்வம் தான் இது பாகா. அதனால் பாகால் வந்து மும்முரமாக வழிபட்டதான் இவர் எலியா செய்வார். எல்லாம் அது பாகால் இருக்கிறது சில சொல்லி கொள்கிறாங்க இல்லையா. மெயினாக வந்து பாகால், அப்புறம் வந்து அஸ்தரோத். அது ரெண்டே வந்து அவங்க வந்து இதுதான் சீதோன் அவங்களுடைய வரலாறு. இவங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க வந்து துறைமுக நகரம் தான். அப்போஸ்தலர் 27:3 வாசிங்க. அப்போஸ்தலர் 27:3. அப்போஸ்தலர் 27:3. மறுநாள் சீதோன் துறையை பிடித்தோம். சீதோன் துறை பிடித்தோம். சீதோன் துறைன்னா துறைமுகம். இப்போ தீர் வந்து ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு வச்சு நம்ம பார்த்தோம். தீர் வந்து இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது, ஆண்டவர் சொன்ன மாதிரியே வெறும் பாறையாக இருக்குது. மீனவர் நினைச்சாங்க வலையை காய இருக்கிற இடமா இருக்குது. அங்கே வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா அகழ்வாராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இல்லை. உள்ள புதைச்ச நகரத்துக்கு உள்ளே வந்து நமக்கு நிறையா பொண்ணு வெள்ளி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அகழ்வாராய்ச்சி தான் நடத்திட்டு இருக்காங்க வச்சு அங்கே குடி யாருமே இல்லை. ஆனால் நம்ம 27 பார்க்கும்போது சீதோன் வந்து அழிக்கப்படலை. அது மனசு தண்டிக்கப்பட்டுச்சு, ஆனால் அழிக்கப்படலை. தீர அழிஞ்சு போச்சு, அதோட இடம் இருக்குது. அவர் தீர்க்க சொல்கிறாங்க. ஆனால் சீதோனுக்கு தீர்க்க தரிசனம் இல்லை. 28:1 வாசிங்க. 28:1-2. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பிள்ளை எசேக்கியேல் 28:1. விரோதமாக தீர்வுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கு 28:21. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம். அப்போ சீதோனுக்கு விரோதமாக சீதோனுக்குரிய நியாய தீர்ப்புக்கு தீர்வு மாதிரி சில டோட்டலாக அமைக்கலை. தீருங்கிற பேர்லேயே என்ன இருக்குதுங்க, அங்கே வந்து பேர் இருக்குது அப்படியே. ஆனால் அங்கே அகழ்வாராய்ச்சி வெறும் பாறை தான் இருக்குது. ஆனால் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா துறைமுக நகரமாகவே இன்னும் என்ன செய்யுது இருக்குது. தண்டிக்கப்பட்டுச்சு, அழிக்கப்படாது.
லெபனான் நாடு. நம்ம மெயினாக பார்த்தது வந்து தீர் வந்து இன்னைக்கு இருக்க லெபனான். லெபனான் சீதோன்னு லெபனான் நாடா உள்ள தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி இருக்குதுன்னா சைதா அப்படிங்கிற பேரில் இருக்குதா பேர் மாறிடுச்சு. ஆனால் சைதாங்கிற பேர் லெபனான். இப்போ சண்டை போடுறாங்கல்ல லெபனான் போது இஸ்ரேலுக்கு வடக்கு வரும். லெபனான் காசாங்கிறது இந்த சைடு வரும், மேற்கு வரும், தெற்க வரும். இது வந்து இஸ்ரேலுக்கு வடக்கு லெபனான். அசீரியா லெபனான் சண்டை போடுறாங்க. ஈரான் சண்டை போடுற லெபனான் பேர் மாறும். லெபனான் பேர் மாறவில்லை, அவங்களும் சண்டை தான் போடுறாங்க. இந்த லெபனான் நாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே சைதா அப்படிங்கிற பேரில் வந்து யார் இருக்கா, சீதோன் வந்து இருக்குது, அழிக்கப்படலை. சரியா? தீர்வுக்கும் சீதோனுக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டுச்சு, பேர் மாறலை. தீர்வுங்கிற பேர் மாறலை. ஆனால் சீதோனுக்கு வந்து பேர் மாறி இருக்குது, ஆனால் அழிக்கப்படலை. பெரிய துறைமுகமாக தான் இன்றைக்கி வந்து அது இருக்குது. அதோடைய வரலாறு. யோசுவா 19:29 வாசிங்க. யோசுவா 19:29. அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா தீரு அது ஆசேர் கோத்திரத்தோட பங்கு. ஆசேர் கோத்திரத்தோட பங்கு. இவங்க இருந்தால் தான் பிரித்து கொடுக்குறாரு கர்த்தர். ஆசேர் கோத்திரம் 12 கோத்திரம் பிரிக்கிறாரா? ஆமாம், யோசுவா. அப்போ இவங்க ஆசேர் கோத்திரத்தில் உள்ள பங்கு தான் தீரு. ரைட்டா? ஏசாயா 23:2 வருஷங்க. ஏசாயா 23:2. தீவு குடிகளே மௌனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீதோனுடைய வர்த்தகர் சீதோன் தேசத்தில் வந்து யார் இருக்காங்கன்னா வியாபாரிகள் நிறைஞ்ச ஒரு துறைமுகனார். அவங்க அங்கே மட்டும் பண்ணலை, என்ன செய்கிறாங்கன்னா தீர்வுக்கும் போய் என்ன செய்வாங்கன்னா சந்தைப்படுத்து. அந்த நாட்களில் தீர்வு தானே பிரபலம். அப்போ எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வந்து பிரபலமானல. தீர்வுக்கு மாதிரி வந்து செல்வங்கள் இருந்துச்சான்னு சொல்லி சொல்லப்படலை. பட் ஆனால் இவங்களுக்கு பயங்கரமான செல்வம் வந்து இருந்திருக்கு. ரைட்டா? சரி. லூக்கா 4:26 வருஷம். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. ஆமாம், அந்த எலியா எண்ணெய் மாவு படிப்போம்ல, சாரி பார்த்தது அது சீதோன் நாட்டில் தான் இருந்திருக்கு. அங்கே தான் வந்து போய் எலியா போய் அற்புதம் செய்கிறார் இல்லையா? போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சீதோன் நாட்டில் உள்ள விதவைக்கு எலியா வந்து போகிறார். வரலாற்று சம்மந்தமாக அந்த சீதோன் நாடு என்ன இருக்குது, வரலாறு சம்மந்தமாக இடைப்பட்ட ஒரு நகரமாக வந்து இருக்குது. இந்த சரப்தா தான் சாரி பார்த்துன்னு சரப்தா வரல, அந்த ப்ரொனன்சியேஷன் ஒருத்தருக்கு வர மாதிரி. எசேக்கியேல் 28:24 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெருஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார். ஆமாம், இஸ்ரவேல் தேசத்தை வந்து ஆண்டவர் வந்து ஒப்பு கொடுத்தாலும் ஒரு நாட்கள் வந்து மீட்டெடுக்கிறது. ஆனால் இவங்களுக்கு எதுக்கு நியாய தீர்ப்பு வருது? எல்லாருக்குமே தேசம் ஃபுல்லாக வந்து எதுக்கு நியாய தீர்ப்பு வருதுன்னா இஸ்ரவேலை வந்து கேவலமாக நினச்சாலே அது நியாய தீர்ப்பை கட்டளை எடுக்கிறது. அதில் ஒரு நாடு வந்து சீதோன். ஆமாம், இஸ்ரவேலை கேவலமாக. 28-23 வருஷங்க.
நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். நம்ம இஸ்ரேல் நாட்டுக்கு ரொம்ப யாருமே என்ன சொல்றது பேசக்கூடாது. அவங்க தவறு பண்ணுறாங்கன்னா இப்போ நாமளே வச்சுருக்கோம். இப்போ நாம் வந்து கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். நம்ம வந்து கர்த்தருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம சாட்சியாக இருக்க மாட்டோம் எந்த இடத்துலையுமே. ஆனால் நம்மளை டச் பண்ணாலும் என்ன செய்வார் கர்த்தர் வந்து கிரியை செய்கிறது. நம்ம எந்த விதத்துலையும் தகுதியாக இருக்க மாட்டோம். ஆனால் நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தையினால பேசிட்டாலும் என்ன செய்வார் அங்கே வந்து கிரியை நடப்பிக்கிற தேவன். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தான் மேன்மையானவங்க. நாம தான் வந்து இஸ்ரவேலரை காட்டிலும் மாம்சீக இஸ்ரவேலரை காட்டிலும் நாம தான் மேன்மையானவங்க. நாம் கரெக்டாக நடக்கலை, நம்மளுடைய சாட்சி இல்லை, நம்மள்கிட்ட வந்து பரிசுத்தம் கிடையாது, அதனால நம்மளை வந்து பேசிட்டு போயிட்டா நம்ம வேணால் திருப்தி வைக்கலாம். நாம் தகுதி இல்லாட்டி நம்மளை பார்த்து பேசுனவங்களுக்கு அங்கே ஒரு கிரியை நடப்பிக்கணும். கண்டாரவே நம்ம பார்ப்போம், அவங்களே சொல்லுவாங்க சாட்சியம். அப்போ அப்படிப்பட்ட தேவன் இஸ்ரவேலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் வந்து ஏறாமல். இன்றைக்கி புறஜாதிய நமக்கு வந்து பாவங்கள் ஏறாமல். ஆனால் கர்த்தர் சொன்னால் காணாதவைகளை காணாதவைகளை காண்கிறது போல், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. அறியாமையின் காலங்களை கர்த்தர் காணாதவர்கள் சொன்னாங்க. அப்போ நமக்கு என்ன அதில் ஒரு பெனிஃபிட் அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னே தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது. நம்ம சந்ததி என்ன பண்ணிட்டோம்னா மூழ்கடிக்கப்பட்டுட்டோம். ஆண்டவர் வந்து படைச்சிருக்கிறாரு, அவர் தான் உண்மையான தெய்வன்றது சந்ததியை மறக்கடிக்கப்பட்டோம். எப்படி மறக்கடிக்கப்பட்டோம்? இந்த காணானியை தான் நம்ம பக்கம் வந்தாருன்னு சொல்லி சரித்திர வேதம் ஒன்று சொல்லுவாங்க. இந்தியா எல்லாம் மிங்கல்னுவாங்க. இந்தியான் போது மீதியானியர் கேத்தூராவோட பிள்ளைங்க, இஸ்மவேலருடைய சந்ததி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்திய தேசத்தில் வந்தாங்க. ஆமாம், இந்திய தேசம், ஆப்பிரிக்கா ஃபுல்லாக வந்து கலப்பினம் இல்லாத கானானியர் கனங்கரேன்னு இருப்பான். நாம் வந்து கலப்பினம் எப்படின்னா ஆபிரகாம் சந்ததி பார்க்கும்போது அவர் பேர் என்ன ஒப்பீர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஆசிரமா ஒப்பீர். ஆதியாகமம் 13 ஒரு வசனமா வாசிக்க முடியாது. 11 எதனால்க்கா? 10 இல்லை ஒப்பீரையும் ஆவிலாவும் வந்து யாரோட பையன்னா 25 வாசிங்க. ஏபேருக்கு 2 குமாரர்கள் வந்து யொக்தாவுடைய பையன். இந்த ஏபேர் வந்து சேமுடைய பையன். 21 வாசிங்க. அவன் சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், அவன் ஏபேருடைய சந்ததியா? ஆமாம், அந்த ஏபேர் சந்ததியில் பிறந்தவன் தான் பார்த்தீங்கன்னா ஒப்பீர். இந்த ஒப்பீர் வந்து மகாராஷ்டிரா பக்கத்தில் பேர் மாறாமலே என்ன இருக்குது. மகாராஷ்டிரா. ஆமாம், தங்கத்துக்கு பேர் போடுறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சோரங்க உள்ள இடம். இங்கே கர்நாடகா, மகாராஷ்டிரா தங்கச்சோரங்க உள்ள இடம். இந்த ஒப்பீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா வந்து ஏற்றுமதி இறக்குமதி இங்கேருந்து வாங்கி போவாங்க. ஒப்பீரும் பொன்னையும் அப்படின்னு வரும், ராஜாக்கள் வரும். இவங்களுக்கு மட்டும் நானே பரிசுத்தர் நானே கர்த்தர் அப்படிங்கும்போது தீர்வுக்கு சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் சீதோனுக்கு மட்டும் ஏன் நானே பரிசுத்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா எசேக்கியேல் 28:28 பழையபடிக்கு வாசிங்க. 28:22 கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாயத்தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரையோ ஆண்டவருடைய பிள்ளைகளையோ இஸ்ரவேலரையோ இப்போ
இப்போ சண்டை நடந்துட்டு இல்லையா, அப்போ நெத்தன்யாவும் பயங்கரமாக எல்லாம் சொல்லி திட்டுவாங்க. அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு, அவங்க பட்ட கஷ்டத்தினால அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டாலும் அதோடைய அடுத்த கட்டம்னு பார்க்கும்போது நிறைய பேர் சாகுறாங்க. அப்படிங்கும்போது எல்லாரும் மனிதாபிமானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இப்படி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து ரஷ்யா உக்ரைனே சண்டை போடுறாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்களா. சண்டை போடும்போது அங்கேயே யாராலுமே சாகுறாங்க. ஆனால் அவங்கள குறித்து யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் இஸ்ரேல் மட்டும் என்ன சொன்னால் ஈஸியாக வந்து பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அமெரிக்கா தேசம் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தரை அறிந்து கொண்ட ஒரு தேசம், வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிக்கிற ஒரு தேசம். இஸ்ரேல் வந்து மேசியா இயேசு வந்து அறிக்கையிட மாட்டாங்க. பட் ஆனால் யெகோவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கையிடுவாங்க. இன்னும் வந்து அவங்க இயேசு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் மனுஷன், மனிதனாக பிறந்திருக்காரு. இவர் மோசே வந்து எப்படி அவங்களை வந்து வழி நடத்தினாருன்னா, நீங்கள் வேறு யாரையுமே நினைச்சக்கூடாது, ஏற்றுக்கூடாது, ஒரு உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. அவர் வரப்போகிற மேசியா, அவர் வந்து ஒரு அரூபி சொரூபின்னு கற்றுக் கொடுத்தார். அதை மட்டும் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ மனித அவதாரம் எடுப்பார் தேவன்கிறது வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புதிய ஏற்பாடை வாசிக்க மாட்டாங்க. புதிய ஏற்பாடு வந்து அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு தீட்டான ஒரு புஸ்தகம், மனுஷனை குறித்து ஒரு விவரிக்கிற புஸ்தகம் சொல்லி அவங்களுடைய தோரா, தானியேல், சங்கீதம், அப்புறம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாமே வச்சுருப்பாங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக வச்சுக்கிடுவாங்க, புதிய ஏற்பாடு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இஸ்ரேல் நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாடு வச்சுருக்கிறவங்க இல்லை, வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம், ஒரு சட்டம் தெரியாமல் யார் விசுவாசிகள் இருந்தாங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தேன், இயேசு கிறிஸ்து வந்து ஏற்றுக்கிட்டோம், அதை வச்சுக்கிறக்கூடாது, ஆனால் இயேசு வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு யூடியூப்பில் பார்க்கும்போது. இப்போ அங்கே வந்து ஏராளமான பேர் பார்த்திங்கன்னா சுவிசேஷம் சொல்கிறாங்க. எங்கே அந்த அழிஞ்சு போகிற இடத்துல வந்து சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த செஞ்சிலுவே சங்கல் வந்து சொல்லுவாங்க. இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணி சுவிசேஷம் சொல்கிறாங்க. பிரியப்பட்டவங்கள வந்து வேறு நாட்டுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து கர்த்தருக்குள்ளே அவங்கள வழி நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்கிற அளவுக்கு அந்த சபை அங்கே ஈடுபடுகிற சபை. ஏன்னா இப்போ ஆவிக்குரிய சபையாக இருக்கிற, இப்போ நமக்கு ஆவிக்குரிய சபையாக இருக்காங்க, அங்கே போய் ஆவிக்குரிய சபைகள் யார் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். இப்போ இது தெரியல. இப்போ நாமள வந்து கர்த்தர் சொன்னால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதோட வழிவாசலும் கர்த்தர் விஷயம் திறந்து. இப்போ எனக்கு ஆசை இருக்குது, உங்களுக்கு ஆசை இருக்குனால கர்த்தருடைய திட்டம் என்ன, அது கர்த்தர் நம்ம கொண்டு போக சித்தம் கொண்டாடினா நம்ம என்ன செய்யலாம், அங்கே போய் நம்ம என்ன திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாய் 3 பேரையும் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் போய் அவங்க சொன்னவங்க வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ரெட்சிப்பு சொல்லுகிற சபையாக இருக்கிறோம். பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெட்சிப்பு சொல்கிறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் வந்து எந்த அடிப்பில் கொடுக்குறாங்க, இந்த கால் வரைக்கும் நினைக்கிற மாதிரி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஏராளமான பேர் இப்போ வந்து ரட்சிக்கப்படுறாங்க. இந்த முஸ்லீம் நாடுகளெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்குள்ளே என்ன கொண்டு போகலாம். கர்த்தர் அதுக்கடுத்து யாரையாவது எழுப்புவார். ஏன்னா மார்ட்டின் லூத்தர் ரோமா ஆர்சி வச்சுக்கோங்க, அவங்க உள்ள காலத்தில் தான் வந்து என்ன பண்ணாருன்னா மார்ட்டின் லூத்தர் கர்த்தர் எழுப்பினார். அப்படி எழுப்பும்போது அவருக்கு என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அந்த வசனத்தை வச்சு தான் கர்த்தர் பேசினார், அவர் வந்துட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவர் வந்து அதுக்கு பேசிக்கான ஒய்ஃப், மார்ட்டின் லூத்தரோட ஒய்ஃப், வீட்டுக்காரமா. அவங்க வந்து விசுவாசனா என்ன அது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது அவர் என்ன செஞ்சாருன்னா, ஆண்டவர் வந்து ஏற்றுக்கிட்டார். ஆண்டவர் வந்து ஏற்றுக்கிட்ட போது அப்போ உள்ள ஜேம்ஸ் ராஜா கிங்கு, மார்ட்டின் லூதர் வந்து ஒரு இஸ்ரவேல் தானே, இஸ்ரவேலர். ஆமாம், இஸ்ரவேலர். அவர் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரவேலரா பார்த்து சொல்கிறேன். மார்ட்டின் லூத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்சி காலத்தில் வந்து பைபிள் வந்து யாரும் படிக்கக்கூடாது. மார்ட்டின் லூத்தர் இஸ்ரவேலா தெரியல, பைபிள் யாருமே படிக்கக்கூடாது. யார் படிக்கணும்னா இவங்க மட்டும்தான், போப்பு. அப்போ ஆசாரிகள் கிடையாது இல்லையா, இங்கே தான் ஆசாரில், இங்கே இஸ்ரவேலில் ஆசாரிகள். இவங்க வந்து இப்போ ஆர்சி அப்படி பார்க்கும்போது போப்பாண்டவர்னு சொல்லுவாங்க. அந்த சபையோட சேர்ந்தவங்க அவங்க மட்டும்தான் வந்து பைபிள் எடுத்து வாசிக்கணும். அடுத்து வந்து அப்பம் திராட்சரசம் கொடுப்பாங்க. இப்போ இன்னும் அது இருக்குது. அப்போ திராட்சரசம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ மட்டும் கொடுப்பாங்க, திராட்சரசம் கூட அவங்க குடிச்சிடுவாங்க. அந்த போப்புங்கிறவங்க, போப்புக்கு அடுத்த கட்டத்தில் இருப்பாங்களே அவங்க குடிச்சிடுவாங்க, அப்போ மட்டும் கொடுப்பாங்க. அது நிறையா அவங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு நம்மளுடைய சத்தியம் என்னென்னா, ஒரு நினைவு கூறும்படி என்ன செய்யணும், நம்ம வந்து
அதை கொண்டாடுறோம். அதனால் நம்மளாக குடிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருந்தால் தான் என்ன சொல்கிறேன் கர்த்தருக்கு நேராக மேலே பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு என்ன செய்ய முடியும், அவங்க உருவாக்க முடியும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யணும், யதார்த்தத்தின்படி நீதி செய்கிற தேவன். நம்ம சொல்கிறோம் ரசிக்கப்பட்டால் மட்டும் போதாது, இதெல்லாம் வேணும், பரிசுத்தமாக வேணும், அப்போ தான் நம்ம பரலோக மனவாட்டி சபைக்கு போக முடியும்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி ஒரு ஆத்மா நியாயம் இருக்கிற தேவன் நம்மளால என்ன செய்யக்கூடாது, கணிக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன செய்ய ரசிக்கப்பட்டா மட்டும் போதும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளை சத்தியத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு. காண்பிச்ச பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, இல்லை இது மட்டும் இருந்தால் போதும்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, இப்போ சிலுவையில் உள்ள கண்ணனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அப்போ நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க, அவன் என்ன ஞானஸ்தானம் எடுத்தானா, அவன் என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, அவன் இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாயின்னு சொன்னார் இல்லையா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஒரு பையன்லாம் ஒரு வாலிப பையன் சாகிற டைமில் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்படி நான் சாகிற தருவாயில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கிறேன். கிறிஸ்டின் யங் ஸ்டேஜ் 17-18 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வயசு, ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கும். அப்படி சொல்லி அடிக்கடி அவன் அல்ல தட்டிட்டு அந்த கடைசியில் இந்த வழுக்கப்பாறைன்னு சொல்லி கன்னியாகுமரி இருக்குது. யார் போனாலும் அந்த இடத்துல அந்த ரோடு வழுக்கி விட்டுருன்னு சொல்லுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகிற இடம். அதை சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு மணி சொல்லிட்டு போனது அதோட ஆக்சிடென்ட் செத்து போயிடும். அப்போ நம்ம அந்த சுவிசேஷத்தை அல்ல தட்டுறதுக்கு என்னெல்லாம் பிசாசு கொண்டு வர முடியும், அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிற காலங்கள் அங்கே இருக்கும். அப்போ அன்னைக்கு காசாப்பட்டினத்தில் இருக்கிற மக்களுக்கு அவ்வளோதான் கர்த்தர் ஒரு அளவீடு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதையும் நம்ம கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு கர்த்தர் எப்படி பாதையில் வழி நடத்துகிறாரோ அதே மாதிரி நம்மை சார்ந்து இருக்கிற ஆத்மாக்களுக்கு என்ன செய்யணும், இந்த சத்தியத்தின்படி தான் போதிக்கணும். இல்லை அங்கே ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, அதனால் நீ ரசிக்கப்பட்டால் போதும், நீ பரலோகத்துக்கு போயிடும். அப்படி பரலோகங்களே அப்படின்னு சொல்லுவான். வசனம் பரலோகங்களே அப்படின்னு, பரலோகம் ஒன்றும் கிடையாது, பரலோகங்களே. அப்புறம் உங்களுக்கு அநேக வாசஸ்தலங்கள் செய்யணும் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். இத்தனை வாசஸ்தலங்கள் சொன்னால் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படிங்கிறார். பிதாவின்கள் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி. அநேக வாசஸ்தலம் என்னது, இப்போ நார்மலாக நம்ம வாடிப்பட்டிருந்தோன்னா நம்ம வாடிப்பட்டின்னு சொல்லுவோம். ஊட்டி கொடைக்கானல் சொல்லுவாங்க வாசஸ்தலம்னு சொல்லுவாங்க, கோடை வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டி அந்த குழு பிரதேசம் சொன்னால் வாசஸ்தலம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு கட்டி வைக்கிறது ஒரு ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும். ஊட்டி கொடைக்கானலை விட நமக்கு கர்த்தர் ஒரு ஃபேமஸான நல்ல ஒரு இடத்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணிருக்கணும். அப்போ அந்த வாசஸ்தலம் நம்ம எங்கே போய் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ அவங்கள காட்டில் நம்ம மேன்மையானவர்களா அப்படிங்கும்போது கர்த்தருடைய பார்வையில் நம்ம மேன்மையானவர்கள். ஏன்னா எல்லா சத்தியமும் கர்த்தர் சத்தியத்தை தெளிவாய் போதித்து அதன் பாதையில் நடக்க செய்கிறது. அப்போ அவங்கள காட்டில் நம்ம என்ன செய்யணும், மேன்மையானவங்க. அப்போ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சீதோன் பட்டணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு பட்டணமாக இருந்தது. எல்லாரும் பற்றி அந்த கானானியருடைய சந்ததி பார்க்கும்போது இவங்க யோசுவா போகிறாரா சண்டைக்கு போய் பங்கு வைக்க போகும்போது என்ன செய்யறாரு, கானானியர் என்ன செய்கிறாரு, அழித்து விரட்டிட்டு என்ன பண்ணுவார், அவங்களுக்கு பங்கு பிரித்து கொடுப்பார். அப்போ பங்கு பிரித்து கொடுக்கும்போது இப்போ சேம் காம் யாப்பேற்றும் போது நோவாவுடைய பிள்ளைங்க. அப்போ அதுலேருந்து வந்தவங்க கானானியர். அப்போ கானானியருக்கு இஸ்ரவேலர் யார், சேமுடைய சந்ததி. ரைட்டா, சேம் காம் யாப்பேத்து 3 பேர் அண்ணன் தம்பி. ஆமாம், சேம் காம் அண்ணன் தம்பி தானே. அப்போ சேமுடைய சந்ததி ஆபிரகாம், சேமுடைய பையன் வச்சுக்கோங்களேன். சேமு சந்ததி அங்காளி பங்காளி தானே. சேமு ஆபிரகாம், காம் யாரு, தம்பி, சேமுக்கு தம்பி. சேமு அண்ணன் பையன் ஆபிரகாம், தம்பி பையன் காணா. இப்போ 2 பேரும் அண்ணன் தம்பி. அப்போ ஆபிரகாம் இயேசுவை கும்பிட்றேன். இவன் என்ன சொன்னா நம்ம அந்த விக்கிரகத்தை கும்பிட்றேன். அப்போ 2 பேருக்கு என்ன சொல்லி சத்தியம் தெரியுதுல்ல, புரியுது. அப்போ ஆரம்ப நாட்களில் அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஏன் தெரியல அப்படின்னா நமக்கு புரியலக்கா. சேம் காம் யாப்பேத் நோவாவோட பிள்ளைங்க. சேம் காம் யாப்பேத் 3 பசங்க. 3 பேருமே சேம் காம் யாப்பேத். சேம் தான் மூத்தவன்னு சொல்லி சொல்கிறாங்க. சேம் தான் மூத்தவன். சேம் தான் அண்ணன். தம்பி யாரு, காமும் யாப்பேத்தும். காமு சேமுக்கு காமு அவன் தான் கானானிய சந்ததி. அவன் பேர்ல கானானியர் வருது. சேம் ஆபிரகாம் சந்ததி. அப்ப அண்ணன் தம்பி தானே, அண்ணன் பையன் தம்பி பையன். அப்ப இவன் இயேசு கூப்பிடுறான்னு தெரியாம இருக்காதுல்ல.
அப்படி சொல்றீங்களா? ஆமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்க நாட்கள் வந்து அந்த அந்த சந்ததி இருக்கும்போது, ஆரம்ப நாட்கள் சந்ததி இருக்கும்போது நீ இயேசுவை கும்பிடுற, நான் வந்து இந்த சாமியை கும்பிடுறேன்னு அவங்களுக்குள்ள தெரியும். நமக்கு ஏன் தெரியல அப்படிங்கும்போது யாரு பிறந்ததுல இருந்து காணான்னு என்ன பண்றியா, விக்கிரகத்தையே கும்பிடுறேன். அதனால நமக்கு என்ன தெரியல, அந்த சக்தியை நமக்கு வந்து தெரியும். அப்படியே மறைக்கப்பட்டு போச்சு, மழுங்கப்பட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப ஒரு பிள்ளைய படிக்க வைக்கல, அப்படியே நீ படிச்சா தாண்ட நல்லது, நீ படிக்கல உன் பிள்ளையும் படிக்காது, ஒரு சந்ததியும் அழிஞ்சு போகணும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப நம்ம ஒரு பிள்ளை படிக்கலைன்னா அவன் பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிற அறிவே அவனுக்கு வராது. இப்போ அதுல தெளிவா இருக்கிறாங்க, அதோட முக்கியத்துவம் தெரியாது. அதே மாதிரி சேமுடைய சந்ததிக்கு வந்து ஆபிரகாம்லாம் அது ஒரு சந்ததி சேர்ந்து பிரிக்கப்பட்டு ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து இஸ்ரவேலர் அமெரிக்கா அவன் ஆதரிக்கிற இயேசுவை ஆதரிக்கிற இஸ்ரவேலரை ஆதரிக்கிற எல்லாருமே வந்து தேவனுக்குரியவங்க, கடவுளை நம்புறவங்க. நம்பாதவங்க யாருன்னா காணானியர். நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு நீ சாமியை கும்பிட்ற, நான் என் இஷ்டத்துக்கு சாமியை கும்பிட்றேன்னு சொல்கிறாங்களே. இப்போ நீ உன் சாமியை கும்பிடு, நான் ஏன் சாமியை கும்பிடுன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காணானியர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து பாகாலையும் அஸ்தரோத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா கும்பிட்றாங்க. அதில் வந்தவெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ ஆகாப்புடைய அவதானப்பா எலியாது இருக்குது, அது தெரிஞ்சு தானே கொல்ல போறான். சத்தியம் தெரியாம இல்லையே, சத்தியம் தெரியாம. அப்ப சத்தியம் தெரியாம இல்லை, ஆனா என்ன செய்யறாங்கன்னா இடம் கொடுக்கல, ஆண்டவருக்கு வந்து இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த இடத்துல இடம் கொடுக்காதவங்க ஒரு சார் தண்டிக்கப்படுகிறவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தண்டனை வந்து நம்ம வந்து சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரவேலை வந்து இகழ்ந்து பேசுறாங்க. எப்படி இகழ்ந்து பேசுறாங்க அப்படிங்கும்போது, இப்போ நாமளே இருக்கணும்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு இக்கட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, ஏசுன்னு கூப்பிட்டா ஒரு மரணம் வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன், ஏசுன்னு கூப்பிட்டவங்க இந்த சாமி எனக்கு காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது யாரை இகழ்ந்து பேசுறாங்கன்னா இயேசுவை இகழ்ந்து பேசுறாங்க. நம்ம சொல்ல நம்ம வந்து இகழ்ந்து பேசுறாங்க, நீ சர்ச்சுன்னு ஓடுன அதனால உன் பிள்ளை படிக்கல, நீ சர்ச்சுன்னு ஓடுன அதனால உனக்கு இப்படி சாவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுவோம். பேசும்போது நம்ம என்ன செய்யணும்னா அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்ல கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு, நீங்கள் எதுவும் பேச வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாம் பேசாமல் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு, அவங்க தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார், தண்டிக்கிற தேவன் வந்து இருக்கிறார். அதே நிலைமை தான் வந்து சீதோனுக்கு இருந்துச்சு. என்ன செய்யறாங்க, அவங்கள வந்து கர்த்தர் என்னன்னா எசேக்கியேலுக்கு அடையாளம் கொடுத்தாரா, ஒரு கழிச்சு படுக்க சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்படி கொடுக்கும்போது என்ன செய்யணும், எல்லாருமே இகழ்ந்து தான் பேசுவாங்க. யார் தீர் பேசுகிறாங்க, ஏகப்பட்ட பேர் பேசுவாங்க, ஏதும் பார்த்தோம், அம்மோனியர் பார்த்தோம், எல்லாருமே இகழ்ந்து பேசுவாங்க. நீ என்ன பெரிய ஆளு, உனக்கு வேண்டிய தண்டனை சொல்லி இகழ்ந்து பேசுனாலே அவங்களுக்குரிய தண்டனை நிறையா இருக்குது. அதோட சேர்ந்து இது ஆடாங்க, அவங்க விக்கிரகம் பண்ணுவாங்க, வேசித்தனம் பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை பற்றி இகழும் போது வச்சு அந்த காரியங்கள் வந்து நடக்கிறது. அது இந்த ஒரு காரியம் வந்து சீதோனுக்கு இருந்துச்சு. ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த கொள்ளை நோய் பட்டயம் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இதை மட்டும் செய்யலை. ஆண்டவர் வந்து இகழ்ந்தது மட்டும் இல்லை, என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா யோவேல் 3:4 வாசிங்க. யோவேல் 3:4 டைம் பார்த்துக்கோங்களா, சொல்லுங்க. யோவேல் 3:4. தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன, இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ, இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாகி நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன். ஆமாம், சரி கட்டுகிறீர்கள் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாசிங்க, எந்த விதத்தில் சரி கட்டினாங்கன்னு பாருங்க. நான் தாமதமின்றி அடுத்த 5 வாசிங்க. நீங்கள் என்னை வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பமும் உச்சிதமுமான என் பொருட்களை உங்கள் கோவில்களிலே கொண்டு போய் யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள். இதோ நீங்கள் அவர்களை விட்டு போட்ட விடத்திலிருந்து நான் எழும்பி வர பண்ணி ஆண் பிள்ளைகளை வேசி பண்ணேன், பெண் பிள்ளைகளை
எதில் காரணம்? யோவேல் தான் 3:4 அது இந்த தான் 3 வருஷம் 3. அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்திற்கு கிரயமாக கொடுத்தது நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். ஆமாம், சரி கட்டுதல் அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் வந்து பாபிலோனிய பெர்ஷியஸோட ஒப்பு கொடுப்பார். இகழ்ந்தது நிமித்தம் எங்கன்னா சண்டைக்கு வந்து இவங்களை சீதோனை வந்து அழிச்சிருவாங்க. எப்படி அழிக்கிறாங்கன்னா ஒரு 5 வருஷம் வந்து சொல்லுவாங்கன்னா இதேமா 25-22 வருஷம் 22 25-22 தீருவனுடைய எல்லா ராஜாக்களும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சமுத்திரத்திற்கு அக்கறையான தீவுகளின் ராஜாக்களுக்கும் தேத்தானுக்கும் தேமாவுக்கும் பூசுக்கும் கடையாந்தரங்களில் உள்ள அனைவருக்கும் அரபு தேசத்து எல்லா ராஜாக்களுக்கும் வனாந்தரத்தில் கலந்து குடிக்கிறவர்களுடைய எல்லா ராஜாக்களுக்கும் சிம்ரியினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் ஏலாமினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் மேரியாவினுடைய எல்லா ராஜாக்களுக்கும் வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களுக்கும் தூரமானவர்களும் ஆகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விரோதமாக கர்த்தர் வந்து சேசாக்கு அப்படிங்கிறது பாபிலோன் ராஜா. பாபிலோன் ராஜா. இந்த பாபிலோன் ராஜா கூட என்ன செய்வார்னா ஒரு 5 வருஷம் என்ன பண்ணுவார்னா கிமு 6 நடந்தது. இது சண்டை நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 28-23 என்ன பண்ணோம் என்ன பார்த்தோம், கொள்ளை நோய் பட்டயம் பார்த்தோமா. எசேக்கியேல் 28-23 கொள்ளை நோய் பட்டயம். இந்த சண்டை ஒரு 5 வருஷம் சண்டை போட்டது என்ன செய்வாங்கன்னா மேதியன் பெர்ஷியர் 2 பேரும் மாறி மாறி வருவாங்க. மாறி மாறி வந்து என்ன சொல்லுவாங்க டோட்டலாக என்ன சொல்லுவாங்க அவங்களை வந்து அழிச்சிடுவாங்க. இகழ்ந்து பேசினதுனால. அடுத்து வந்து நானே பரிசுத்தர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சரி கட்டுறது போது இப்படி நீங்கள் சண்டை போட்டு அவங்க வந்து நம்மளை வந்து பலவீனப்படுத்திட்டாங்க, சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சீதோனியர் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரவேல் மேலே படையெடுத்து சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது அங்கே இருக்கிற பிள்ளைங்க சண்டை போட்டால் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்க ஆண் பிள்ளைகளை வெட்டி போட்டுருவாங்க, பிள்ளைகளையும் லேடிஸ் என்ன செய்வாங்க கொண்டுட்டு வருவாங்க. அப்படி கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா வேசி பணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்துட்டு என்ன செய்யற வேசித்தனம் பண்ணுறோம். ஒரு லேடிஸ்கிட்ட போய் பணம் தானே கொடுக்குறோம். அப்போ அவங்க வந்து வேணும்னு சரி கட்டுறது, நம்மளை வந்து இப்படி சரி கட்டிட்டார் இல்லையா, நல்லா தெரியும். இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், எனக்கு வந்து ஒரு விரோதமாக பேசும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அப்போ நாம் வந்து கஷ்டப்படும் போது அப்போ அதை ஈடுகட்டுறது சரி கட்டுனா ஈடுகட்டுறது. நீ எனக்கு இப்படி பண்ணல, நான் உனக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலை அடிமைப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, சண்டையில் அடிமைப்படுத்தும் போது அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேஷத்தனம் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைங்க செய்வாங்கன்னா சம்பளம் வேஷத்தனம் பண்ணுறதுக்கா சீதோனியர் இஸ்ரவேலரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு அடிமை தானே, காசுக்கு இஸ்ரவேல் பிள்ளைகளை அடிமைப்படுத்தும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா மதுபானம் குடிக்கிறதுக்கு இப்போ ஊற்றி கொடுக்கறதுக்குல்ல பாட்டில் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. பாட்டில் டாஸ்மாகில் ஒரு பாட்டில் வாங்குறேன்னா ஒரு பொம்பளை பிள்ளை விற்றுட்டு பாட்டில் வாங்கிக்கிறது. இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமை என்ன செய்யணும், இஸ்ரவேல் வந்து அப்படி பண்ணலை. இஸ்ரவேல் வந்து அந்த அளவுக்குலாம் அவங்க பண்ணலை. ஏன்னா அவங்க ஆண்டவரை அறிந்தவங்கன்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாபிலோனியர்கள் சீதோனியர் பார்த்துட்டு இருக்காங்க. சீதோனியர் தீர்வுமே செய்கிறாங்க. அதில் சீதோனியர் என்ன மெயினாக செய்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க அடிமையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வேஷத்தனம் பண்ணும்போது வேஷத்தனத்துக்கு சம்பளம் என்ன செய்வாங்கன்னா ஆம்பளை பிள்ளை கொடுக்குறது. டாஸ்மாகில் ஒரு பாட்டில் வாங்கணும்னு பொம்பளை பிள்ளை செஞ்சு அடிமையாக கொடுத்ததை வச்சுக்கோ, நம்ம ஒரு பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொன்னதை நீங்கள் எனக்கு சரி கட்டுவீர்களோ, நான் என்ன செய்வேன் உங்களை நான் சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன ரீசன் அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா மீதி இருக்கிற ஆம்பளை பொம்பளை பிள்ளை என்ன செய்வாங்கன்னா கிரேக்கர்னா நம்ம படிச்சிருக்க கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் ஜூலியஸ் சீசர் அவங்களுக்கெல்லாம் அடிமை ஆயிடுத்தி விட்டுருவாங்க. அடிமை வியாபாரம் சொல்லுவாங்க. யோசேப்புக்கு வந்து அடிமையாக போனாங்கன்னா அது மாதிரி அடிமையை காசுக்கு வித்துறது.
இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நீ என்னை சரி கட்டுறீல, நான் உன்னை என்ன செய்வேன், சரி கட்டுவேன்னு சொல்லி அடுத்த பாபிலோனியர் பெர்ஷியன் திரும்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இரட்டை துறைமுகம்னு சொல்லி சொல்லுவோம். யாரை தீர்வு சீதோனியம்னு அந்த நாட்கள் வந்து இரட்டை துறைமுகம் அவ்வளோ பெரிய பயங்கரமாக இருந்தவங்க. கர்த்தர் வந்து சண்டை போட்டுன்னு அவங்க பலவீனப்படுத்திட்டு இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா அழிஞ்சு போகலை ஒரு நகரமாக என்ன செய்யுது, சைதாங்கிற ஒரு பெயர் வந்து அவங்களுடைய நியாயத்திற்கு வந்து வித்தியாசமான தீர்வாக டோட்டலாக அழிச்சிடறாரு பார்த்தோம். ஆனால் இவங்களுக்கு டோட்டலாக அழிக்கலை, அந்த நகரம் இருக்குது. ஆனால் பட் இவங்களுடைய நியாயத்திற்கும் என்ன காரணம் அப்படிங்கும்போது இப்போ சேரவேசித்தனம் எல்லாமே இருக்குது. ஆனால் மெயின் காரணம் என்னென்னா அது எனக்கு நீ சரி கட்டுறப்ப அவங்க எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜனங்களை வந்து பண்ணும்போது அப்போ இதே இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஹமாஸ் தீவிரவாதி. அந்த ஹமாஸ் எங்கேருந்து வந்தவங்க, யாரெல்லாம் சப்போர்ட்டு, இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கிறவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஹமாஸுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. ஹமாஸ் எந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த லெபனான் தான் தீரு சீதம். அப்போ இவன் என்ன பண்ணுறேன், அவன் பிடிச்சிட்டு போய் அங்கே வச்சு நான் ரேப் பண்ணுறேன், கொலை பண்ணுறேன். அந்த அந்த ரத்தம் அந்த அந்த என்ன சொல்றது, அவன் பண்ணுன அந்த அதே இது கொஞ்சம் மாடர்னைஸ்டாக பண்ணுறாங்க, இந்த காலத்துக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த வித்து என்ன அழியல். இப்போ பாவத்தின் வித்து நம்ம எவ்வளோ விலகி இருக்கணும், நம்ம மட்டும் இல்லை நம்ம சந்ததியே விலகி இருக்கணும்னு நம்ம கற்றுக்குறோம். ஏட்டப்பா ஹமாஸ் தீவிரவாதி வந்து பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் இவங்க கொஞ்சம் பேரை பிடிச்சா இஸ்ரேல் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து வெளியில் தெரியலை. அப்படி பண்ணுற மாதிரி தெரியலை. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்களும் அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து நாட்டை பாதுகாக்கிறோம், நாங்கள் வந்து சண்டை போடுறோம் அப்படின்னு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உணவுப் பொருட்களாக இஸ்ரேல் அனுப்பி வைக்கிறாங்க. யார் இஸ்ரேல் என்ன செய்றாங்கன்னா காசா பட்டணத்துக்கு சண்டை போடுறாங்க. நீங்கள் ஹமாஸ் தீவிரவாதி அழிக்கிறதுக்கு நோக்கம் வந்து ஹமாஸ் தீவிரவாதி. என் ஆண்டவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன அது, அவனை என்ன செய்வேன், நீங்கள் சரி கட்டி நடக்கிறீங்க, நான் உங்களை சரி கட்டி சொல்லி சொல்கிறாங்க. என்ன செய்கிறாருன்னா இப்போ இஸ்ரேலரை எதிர்ப்பு இருக்கிறாரு, அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணும்போது ஹமாஸ் தீவிரவாதி ஒழிக்கிறது எங்களுடைய நோக்கம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நோட்டீஸ் போடுறாங்க. போட்டு போங்கன்னு சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு ஹமாஸ் தீவிரவாதி இருக்காங்கன்னா என்னை சுற்றி ஒரு ஹமாஸ் இந்த காசா மக்கள்னு சேர்க்குறாங்க. காசா மக்களுக்கு நடுவில் போய் அவங்க உட்காந்துருவேன். ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு வீட்டில் அந்த மாதிரி இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஸ்கூலில் போய் உட்காந்துக்கிறேன். அப்போ இந்த இஸ்ரேல் இந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் ஸ்கூல் மேலே முடியாது, குண்டு போட முடியாது. அப்போ இவங்க வந்து ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு போட்டுத்தே ஆகணும் போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஸ்கூலுக்கு மேலே குண்டு போடுறாங்க. குண்டு போடும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மற்றவங்க செத்து போயிட்டாங்க, ஸ்கூலில் இருக்கிறவங்க மற்றவங்க செத்து போயிட்டாங்கன்னு இவங்க செய்தி பரப்புகிறாங்க. அப்போ மனிதாபிமானம் சொல்கிறாங்க, இஸ்ரேல் என்ன செய்யுது, ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போடுது, ஸ்கூல் மேலே குண்டு போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குண்டு போட வைக்கிறது யார், ஆண்டவர். சரி கட்டவே இருப்பேன். அவன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணேன். இப்போ நம்ம கத்தர் வந்து கண்ணை திறந்ததுனால நம்ம செய்ய நம்ம கேட்குறோம். இதுதான் நமக்கும் தெரியுமா, இவங்க கொண்டு போய் ஆம்பளை பிள்ளைய கொண்டு போய் வேஷத்தனத்துக்கு விற்றேன், பொம்பளை பிள்ளை கொண்டு போய் ஒரு பாட்டிலுக்கு விற்றேன், நமக்கு தெரியுமா? செந்தில் பாலாஜி 10 ரூபாய்க்கு விற்கிறதுக்கே நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நாடே கொந்தளிக்குது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூட விற்கிறேன் அப்படின்னு. அப்போ மெயினாக இஸ்ரேல் பிள்ளைங்களை வந்து பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் டாஸ்மாக் கடைக்காக நான் கொடுத்துருக்கும் போது அவருடைய கோபம் எப்படிப்பட்ட கோபம் இருக்கும். அப்போ இன்றைக்கி ஹமாஸ் தீவிரவாதி மேலே வந்து குண்டு போட வைக்கிறாரு அப்படின்னு போது அது ஒரு நியாயத்திற்கு நம்ம கண்ணார சரி பார்க்கலாம். அப்போ இன்னும் அவன் திருந்தலை, யார் திருந்தலை, ஹமாஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிற அவங்கள ரேப் பண்ணி அவங்களை கொடுமைப்படுத்தினா அது எவ்வளோ பெரிய பாவம். இப்போ 200 சில்லற வரைக்கும் கடத்திட்டு போகிறான்னு சொல்லி சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும், அது குறைச்சதே சொல்லுவாங்க, கூட்டி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுலேயே ஒரு 50 பேரை நம்ம மீட் எடுத்துருக்காங்க, 50-60 பேர் தான் மீட் எடுத்துருக்காங்க. மீது எல்லாமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். உண்மையிலேயே அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. சொல்கிறாரு, நமக்கு நியூஸ் வர்றப்போது நம்ம வந்து பேசுகிறோம். அது கத்தருக்கு தான் தெரியும், யார் வந்து கொண்டா, யார் எப்படி கொண்டாங்க, ரேப் பண்ணி கொண்டான்றதை மீடியாவிலே சொல்கிறாங்க. ரேப் பண்ணி கொண்டான்னு சொல்லி சொல்கிறாங்க, அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இவ்வளோ தூரம் அப்போ இருக்கும்போதே அனுசரிச்சாரு. தீர்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாரு, சீதோனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாரு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட வித்து வந்து ஹமாஸ் தீவிரவாதி என்ன பண்ணுறாங்க, எங்கள் நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தான் மெயினாக அவங்களோட ஃபோக்கஸ் என்னது, இஸ்ரேலுக்கு நாங்கள் வந்து வெளியில் வரணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. யார்,
இஸ்ரவேலர். சரி நம்ம நாடு நமக்கு போகுதுன்னு சொல்லி. ஆனால் இவனுடைய அந்த கிரிமினல் மைண்டானதுன்னு உள்ளே இருந்து என்ன செஞ்சுட்டேன், அண்டர் கிரவுண்ட் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சரி இவங்களால உள்ளே கூட்டிகிட்டு போய் நாடு கடத்தி கொண்டு போகணும். ஏன்னா அவங்க வடிவில் என்ன செஞ்சாங்க, அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அது என்னது, இந்த கூடார பண்டிகைன்னு சொல்லி ஒன்று வரும். கூடார பண்டிகை என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக எல்லாத்தையும் வந்து எதுவுமே கெடுபிடி வைக்க மாட்டாங்க. கெடுபிடி வைக்காமல் அவங்க வாட்டுக்கு என்ன செய்வோம், கூடார பண்டிகை வந்து பாட்டு பாடி ஒரே இடத்துல கூடியிருந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அங்கே இஸ்ரேல் பட்டணத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்தில் வந்து எல்லாருமே வந்து பொதுவாக இருப்பாங்க. தனியாக சொந்த வீடு தனித்தனி வீடு இல்லாமல் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து சாப்பிட்றது, மொத்தமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே போய் தான் இவனுங்க வந்து செஞ்ச ஹமாஸ் தீவிரவாதி பிடிச்சிட்டு போனோம். அப்போ அதே இஸ்ரேல் சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும் தானே இருந்தோம், எங்களை வந்து இதுக்கு இது பண்ணாங்க. இப்போ இவங்களும் ஏகப்பட்ட பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க, ஹமாஸ் தீவிரவாதி ஏகப்பட்ட பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் வந்து இவங்க அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னமும் அந்த காரியம் வந்து பண்ணுறாங்க. அப்போ சரி கட்டுகிற தேவன் எப்படிலாம் சரி கட்டுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, இன்னும் வந்து பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த வித்து என்ன செய்யலை, அழியலை. பாவத்தின் வித்து எப்போ அழிங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் வந்து அழிஞ்சு. இப்போ இஸ்ரவேலை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் அவங்களுடைய பாவத்தின் வித்து வந்து அழிஞ்சு போகும். ரைட்டா? இஸ்ரவேலர் வந்து இன்னும் அவங்க வந்து பாவத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாத வரைக்கும் அவங்களுக்குரிய பாவம் என்ன செய்யப்படுறது, மன்னிக்கப்பட மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து பாவம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறேன், அதோட இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்ன செஞ்ச நேசு கழுவிடுச்சு. கழுவுனது மட்டும் இல்லை, நான் உணர்றேன் நான் பண்ணின தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவருடைய நாமத்தில் என்ன செய்ய நான் பரலோகம் போயிடுவேன்னு எதை வச்சு நான் சொல்ல முடியும், எதை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு கர்த்தர் எனக்கு அபிஷேகிக்கிறாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு கொடுக்குறாரு, வேத சத்தியங்கள் சொல்லி வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது இருக்கிறாரு. இப்போ பண்ண பாவங்கள்லாம் வந்து மறக்கப்பட்டு போயிடுச்சு, நான் முதுகுக்கு பின்னாடி போட்டேன், ரத்தம் விளையாடப்பட்டது, ஆடு மாடு பலியோட ரத்தம் கிடையாது, என்னுடைய பலியை நான் கொடுத்துருக்கேன், ஜீவ பலியாக கொடுத்துருக்கிறேன், உயிரோடு உள்ள பலியாக கொடுத்துருக்கிறேன். அப்போ அந்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், என்னுடைய பாவம் வந்து மன்னிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த வித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவத்தின் வித்து வந்து என்ன செய்ய என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. நான் எதை வச்சு உணர்றேன் பார்த்தீங்கன்னா, என்னென்னா பாவம் செய்ய மாட்டேன், நினச்சாலும் செய்ய மாட்டேன். அது ஒல்லியாக வரும் பாருங்க, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது மட்டும் வித்து நமக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலும் தெரியாத ஒரு விஷயத்தை தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கலாமாக்கா. இல்லை, பாவம் வித்து என்னுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. கேட்டுக்க, பாவ வித்து அழியணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு தான் அவனை பிசாசிட்ட போ, அது பாவ வித்து அழியணும். பேசுறது கட் பண்ணிக்கலாம். அவருடைய வித்து அவனுக்கு இருக்கிறது. ஆமாக்கா, என்னுடைய வித்து அவனுக்குள் இருக்கிற அப்படின்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இப்போ நான் நினைச்சாலும் பாவம் பண்ண முடியாது. இதுதான் பாவம். இப்போ நான் வந்து ரட்சிப்பின் பூரண நிச்சயம். நான் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ரசிக்கப்பட்டு எவ்வளோ நாள் நம்ம பாவம் செய்யாமல் இருந்தோம், நம்மளே கால்குலேட் பண்ணிப்போம், திரும்ப திரும்ப பண்ணுவோம். திரும்ப திரும்ப அது நீ 7 தடவை விழுந்தாட்டு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம ரசிக்கப்பட்டேன்னா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதே ரசிப்பு. ஆண்டவரை பற்றி தெரியும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன், நம்ம மற்ற சாமியை கும்பிடலை, அதே இதே கும்பிடும்போது பாவத்தின் வித்து இருக்குது. இப்போ மது வந்து அதே இதே கும்பிடுதா, அதுவே கும்பிடுதா, இதை கும்பிடுதான்னு தெரியலை. பட் ஆனால் அப்படிங்கும்போது பாவத்தின் வித்து வந்து சாகலைன்னு அர்த்தம், நான் ஆண்டவர் முழுசுமாக ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நான் வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் ரசிக்கப்பட்டாலும் திரும்ப அந்த பாவத்தில் விழுந்துக்கிட்டே இருப்பேன். அதுலேருந்து பூரண விடுதலை எனக்கு கிடச்சிருக்காரு. ரைட்டா? அப்படி கிடைக்காம இருக்கும்போது அது பாவம் செய்ய உள்ளே இருக்குது. பாவத்தில் இருக்குன்னா அந்த பிசாசு வந்து உள்ளே இருக்கும். உள்ளே இருக்கும்போது சரி அந்த பாவத்தை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும்.
அப்போ நான் சரண்டர் ஆகி ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு பொய் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல நமக்கு பொய்னாலே ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பொய் பேசாமல் நம்மளால இருக்க முடியுமா? ஒரு பெரிய கேள்வி. அதான் நல்லது பொய் பேசுனா காந்தி சொல்லுவார், வேதம் சொல்லுவார். பொய் பேசுறது வந்து எங்க இருக்குது? வெளிப்படுத்தல இருக்குது. பொய் பேசுறது பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப இது ஒரு சாதாரண வந்து இது பொய் தானே, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொய் யாருன்னா பொய்க்கின் அதிபதி யாரு? பிசாசு. அப்ப இந்த வந்து போகும்போது நம்ம எல்லா பெரிய பாவம் செய்யல. ஏதோ ஒரு நான் போய் என்ன சொல்லுவாங்கன்னா பொய் பேசிட்டேன். இவங்க யோசுவா காலத்தில் வந்து 2 பேர் வந்து வேவுகாரா இருப்பாங்கல்ல. போகும்போது அந்த எரிகோ ராஜா வந்து அவங்க எங்கே மறைஞ்சிருக்காங்கன்னு கேட்டு வரும்போது இவன் என்ன செய்வான்னா அவங்க 2 பேரையும் வந்து ஒழிச்சு வச்சுருவான். ஒழிச்சு வச்சுட்டு அவங்க இங்கே வரல, வெளியே போயிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லுவான். அப்போ போய் ராகா போய் சொல்லுவான். அப்போ சொல்லுவாங்க அவங்க ஆண்டவருடைய பிள்ளை என்ன செஞ்சாங்க, பாதுகாக்கிறதுக்கு தானே போய் சொன்னாங்க. நல்ல விஷயத்துக்கு என்ன செய்யணும் வந்து போய் சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? பொய் சொல்லக்கூடாது. பொய்யை உண்மையை உண்மைதன் இல்லதை இல்லதென்றும் உள்ளதை இல்லதென்றும் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ அந்த 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 ராகாப்பு வேசிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ராகாப்புக்கு ரட்சிப்பேன்னு சுவிசேஷ நற்செய்தி அவளுக்கு அறிவிக்கப்படலை. அப்போ ஏழிய ஸ்டேஜ் அவருடைய ஆரம்ப கால நிலை. அடுத்து வந்து அவன் என்ன செய்யறான்னா, இவன் சல்மான்னா சொல்லி அப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாரு. அப்போ கல்யாணம் அவருக்கு ஒரு உயர்ந்த நிலையை கர்த்தர் கொடுக்குறாரு. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் நாட்டில் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாலும் என்ன செய்ய முடியும்? அந்த பாவத்தின் வித்து வந்து அழியும். அப்போ இவன் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறான்னா, ஆண்டவர் பற்றி தெரியும், இஸ்ரவேலரை பற்றி தெரியும். இஸ்ரவேலின் பெரிய தேவன் என்ன சொல்ல, செங்கடலை கடந்துருந்ததுலாம் என்ன சொல்ல கேள்விப்பட்டுறான். அப்போ அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்னாடி எங்கள் ஜனங்கள் நிற்க முடியாது, அதனால் நீங்கள் கைப்பற்றிடுவீங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் அவளுக்கு ஓகே. பட் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு அவளுக்கு அருளப்படலாம் அந்த நாட்கள். வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்து வரணும், பிறக்கணும், அடுத்த செய்யணும், அவர் வந்து மரிக்கணும், உயிரோடு எழும்பணும். அடுத்து வந்து பரிசுத்த அபிஷேகம் பூமியிலேருந்து ஊற்றப்படணும். ஊற்றப்பட்ட பிறகுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷ நற்செய்தி வந்து அறிவிக்கப்படணும். அதுக்கு பிறகு ரட்சிக்கப்படுற காரியங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து ராகாப்பை நம்மளை வச்சு அணைச்சி பேசுறது அறிவியணும். நம்ம பாவத்துக்கு நம்ம செய்கிற பாவத்துக்கு சரி கட்டுறதுக்கு வசனத்தை வந்து பிசாசு கொடுக்குறேன். அப்போ நம்ம வசனங்களை நம்ம சொன்னது தெளிவாக ஆராயணும். எப்போ ஆராயணும்னா தேவனுடைய சந்நிதியில சமூகத்தில் இருக்கும்போது கற்று இப்படிப்பட்ட வெளிச்சங்களை கொடுப்பார். இல்லைன்னா நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ நம்ம அந்த அம்மா போய் சொல்லிச்சுல, அப்போ நம்ம அவசரத்துக்கு போய் சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளை வர்றாங்க, வீடுக்காரங்க திட்டுவார், அதனால என்ன சரி போய் சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் தவறு தானே. ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீங்க. ஒப்பு கொடுக்கப்படும் போது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து கொலை பண்ணலாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா கொலை பண்ணாலும் நீங்கள் எங்கே போக போகிறோம், மேலே தான் போக போகிறோம். நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது யாரும் பிசாசு தான் பேசுது. அந்த கெட்ட வார்த்தை பேசுறக்கூடிய பலனை யார் ஆப்போசிட் ஆளுதான் வந்து அனுபவிக்க போகிறாங்க. அதுக்காக நம்ம பயந்துட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இல்லை அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டான். இப்போ ஒருத்தர் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆண்டோட பிள்ளை வந்துட்டாங்க, என் வீட்டுக்காரங்க ரசிக்கப்படாதவர், அப்போ நான் வந்து இப்படி போய் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரும். அப்படி கேள்வி வரும்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தெய்வம். நம்ம அப்படி தான் நினைக்கணும். நான் பொய் சொல்லி தான் அந்த பிள்ளையை தப்பு வைக்கணும், கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்து எழுதி வைக்கணும். உண்மையாக சொல்லும்போது அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குன்னு பார்த்து கர்த்தர் அதை மாற்றுகிறது. எப்படி மாற்றினாரு? எலிசா இருக்காருல்ல, எலிசா வரும்போது கண்ணு குருடாக்குறாருல, பிடிச்சிட்டு வான்னு சொல்லி 50 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் கண்மயம். அவர் ஒண்ணுமே அப்படி சொல்றாரா, கண்மயக்கம் உண்டு. ஆமா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சொல்லும்போது குருடாக்குறாருல்ல, குருடாக்கி ராஜா ராஜா கிட்ட போற வரைக்கும் குருடா இருக்கிறாங்க. அப்புறம் தான் கண்ணை திறக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அதுக்காக பிசாசுக்கு அவர் சப்போர்ட் பண்ணவே மாட்டார் இந்த இடத்துல. அப்ப நாம என்ன செய்யணும், புரியாத வசனங்கள் புரியாம செய்யக்கூடாது, அதை இதை சொல்லி லிங்க் பண்ணக்கூடாது. அப்ப லிங்க் பண்ணும்போது யாரும் ஜெயிக்கிறா? பிசாசு ஜெயிக்கிற தேவன் இல்லையா? பிசாசு ஜெயிக்கிற தேவன். அதுக்காக நீ பொய் சொல்ல கத்த சொல்லுவாரா? நல்லதுக்கும் பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது யாருன்னா காந்தி தான் சொல்றது. அப்போ இவங்க இப்படிப்பட்ட பாவம் பண்ணாலும் சீதோடு இருக்கிற கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தார். யார்? பாபிலோனியர், பெர்ஷியரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க டோட்டலாக, அப்போ அது சண்டை போட்டு கொள்ளை நோய் வருது. கொள்ளை நோய் இப்படி வரும்போது சண்டை போடும்போது பணங்கள்லாம் சாகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொள்ளை நோய் வந்து அதிலே செத்து போயிடுவாங்க.
பட்டயத்தை கொடுக்குறாரு, ஒப்பு கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 5 வருஷம் இருந்துச்சாங்கன்னா பேதியை பாபிலோனியரும் பெர்சியரும் வச்சுறாங்க, மாறி மாறி வந்து வச்சுறாங்க. அவங்க சண்டை போட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறாங்க. ஆக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து அந்த அவங்க பேசுனதுக்கு சில கத்தது தண்டனை பனிஷ்மெண்ட் பண்ணுறாரு. அவங்கள வந்து அவமானப்படுத்துகிறார். இல்லை சண்டை போடும்போது எப்படிப்பட்ட அவமானம் இருக்கா? இங்கே பாபிலோனியரும் பெர்சியரும் சும்மா இருப்பாங்க. சண்டை நடக்கும்போது அவங்களுடைய மனைவிமார் பிள்ளைகள் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க, அடிமையாக கொண்டு போய் விற்றுருப்பாங்க. அப்போ தான் சரிக்கு சரி கட்டுகிற தேவன். அப்போது பாபிலோன் பெரிய பேரரசு சாம்ராஜ்யம். சீதோனில் போய் சண்டை போடும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது என்ன செய்கிறாங்க, அவங்கள அடிமையாக வைக்கிறாங்க. அவங்கள என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, ராஜா பண்ண மாட்டேன். அங்கே இருக்கிற போர் வீரர்கள் என்ன பண்ணுவேன், அவன் ராஜா தனக்கு வேணுங்கிற மனைவிகள் சேர்த்து வச்சுக்கிடுவேன், அவங்களுக்கு தேவையான எடுத்துக்கிறேன். அடுத்து வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை விற்று அடிமையாக காசாக்குவாங்க. இதே காரியத்தை என்ன செய்கிறாங்கன்னா சீதோனியர் அனுபவிக்கிறாங்க அவமானம். கத்தவு சரிக்கு சரி கட்டுகிற தேவன். அது அப்படின்னு சொல்றாரு. 28, 23 வாசிங்க. நீங்க சரி கட்டுகிறது அதன் வீதிகள் நெத்தத்தைவர் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெற்றுண்டு விழுவார்கள். 28, 23. நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சரி கட்டுகிறது. சரி கட்டுவீர்களோ வச்சுங்க. 28 வாசிங்க. 28 தான். கர்த்தராக சொல்லுகிற நடுவிலே சரி கட்டு. இந்த சரி கட்டுவீர்களோ எனக்கு அது சரி. அப்போ சரி கட்டுகிற தேவன். அவங்க எப்படி சரி கட்டுறாங்களோ அதே மாதிரி செய்யாரு. கர்த்தர் வந்து சரி கட்டுகிற தேவன். ஏசாயா 23:3 வாசிங்க. அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள், தங்கள் இளம் பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கன்னிமையின் சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமுமாய் இருந்தது. ஆமாம், அந்த சீகோர் நதி படிச்சோம்னா சரப்தா சாரிபாத் கேரியாத்து ஆற்றண்டது தண்ணி இல்லாதப்ப அப்படிங்கும்போது அது வந்து இப்போ பயங்கர ஒரு மார்க்கெட்டு சந்தை நடக்கிற ஒரு இடமா இருந்துச்சு. கத்தாத சரி கட்டுவது தண்ணியை வற்றி போடும். ரைட்டா, தண்ணி வந்து வற்றி போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஞான ஸ்நானம் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அவர் கொடுக்கல, அவங்க சீஷர்கள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் வரும். மிகுந்த தண்ணீர் இருந்தபடியா அப்படின்னு சொல்லி வரும். சீகோர் வந்து எங்கேலாம் வரும் பார்த்தீங்கன்னா எலியாதில் வரும். ஆண்டவர் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அவர் கொடுக்கல, அவங்க சீசரில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அப்புறம் இந்த எலியா, அப்புறம் இவருக்கால சமாரிய ஸ்திரீ ஏதாவது தண்ணி குடிக்கிறாங்க. அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் பெற்ற வரலாற்று சம்பந்தமான இடம். சரியா? அப்போது ஆண்டவர் வந்து அவனோட சதவீதத்துக்கு மேலே என்ன செய்யறாரு, கர்த்தர் வந்து சீதோனியருக்கு சரி கட்டுகிற தேவன். இந்த சேஷாக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒன்று கற்றுக்கிற வேண்டியது நம்ம அறிஞ்சுக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எரேமியா 25:22 26 வசிங்க. சேஷாக்கு எரேமியா 25:26. வடக்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சமீபமானவர்களும் தூரமானவர்களும் ஆகிய அவரவர்களுக்கும் பூமியின் மீதுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் குடிக்க கொடுத்தேன். சேசாக்கு என்கிற ராஜாவும் அவர்களுக்கு பிற்பாடு குடிப்பான். அந்த சேசாக்குங்கிறது பாபிலோனிய ராஜா பேர்.
எதுக்கு அந்த இடத்துல வந்து சேசாக்குன்னு சொல்லி எரேமியா வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது எரேமியா 51:41 வாசிங்க. எரேமியா 51 பார்க்குறோம். சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுவதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? ஆமாம், இங்கே வந்து சேசாக்கு அப்படிங்கும்போது பாபிலோன் ராஜா வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, அரெஸ்ட் பண்ணி எல்லாரும் கொண்டு போகிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது பாபிலோன் ராஜ்யம் என்ன செய்து பிடிபடுது பேரரசு. பாபிலோன் ராஜ்யத்தில் நியாய தீர்ப்பு அடுத்து பார்ப்போம். அப்போ இந்த பாபிலோன் அப்படின்னு சொல்லாமல் எதுக்கு இந்த இடத்துல மட்டும் சேசாக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்கன்னா, எரேமியா வந்து பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படுறேன், தீர்க்கதரிசி சொல்கிற பயப்படுறேன். எல்லாமே எடுத்து பயன்படுத்தின ஒரு எரேமியா தீர்க்கதரிசி பாபிலோன் ராஜா வந்து சரி பிடிபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பயப்படுறேன். அதனால பார்த்தீங்கன்னா அப்போவே என்ன செய்யறாங்க, இந்த கோடு மெத்தட் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது இன்னும் வந்து இஸ்ரேலில் பயன்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த இடையில எல்லாம் ஒரு சொல்லு போட்டு தகை வாசி படிப்போம், சின்ன பிள்ளைங்க வந்து படிப்போம். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் மாற்றி போட்டுருவாங்க. அந்த பாபிலோன் ராஜாவுக்கு வந்து பாபிலோன்றதை வந்து ஃபஸ்ட்டு எழுத்தையும் கடைசி எழுத்தையும் மாற்றி போடும்போது சேசாக்கு வரும் உச்சரிப்பு. பயந்து போய் என்ன பண்ணுறாங்க எரேமியா சேசாக்கு. அப்போ எவ்வளோதான் வல்லமையாக பயன்படுத்தலாம் ஒரு கடத்தில் ஒரு பயந்தான் வருது. இப்போ நம்ம ஒரு ஸ்டாலினை பற்றி சொல்கிறோம்னு சொல்லுங்கள், இல்லாட்டி ஒரு மோடியை பற்றி சொல்கிறோம்னா இடத்துல போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன செய்யுது ஒன்று ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய தேவை திட்டம் எங்கிட்ட போய் நம்ம ஜெயிலில் இருக்கிற தேவை திட்டமா அப்படின்னா கத்தர் தைரியமும் முறைக்க சொல்லுவார். இல்லை தேவை திட்டம் இல்லைன்போது நம்ம செய்கிறோம் மாற்றி போட்டு அவருக்கு சரி அது அவங்களுடைய மெத்தடாம். இப்போ மோடி அப்படின்னா நம்ம தமிழில் மோடி டிமோ அவங்க வந்து முதல் எழுத்தையே கடைசி எழுத்தையும் அது மெத்தடாக இன்னும் அது இருக்கா. அந்த மெத்தடுக்கு பேர் வந்து அர்பாஷ். இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். சீதோன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கிய பழசுல வந்து இப்படி தீர் எப்படி முக்கிய நகரமாக இருந்துச்சு, அது மாதிரி இது வந்து செல்வத்தில் வந்து முக்கியமான நகரம். பொலிஷியான்னு படித்தோம் இல்லையா, தீர்வு படிக்கும்போது பொலிஷியான்றது யாருன்னா யாவானுடைய சந்ததி. அவங்க வந்து கப்பலில் வந்து அப்படியே யாத்திரை வந்து வரும்போது தான் இந்த தீருக்கிட்டையே சீதோன்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க இருந்து இருக்கிறாங்க. இந்த சீதோன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்கல்ல, சாலமோன் வந்து இது கட்டுவாங்கல்ல ஆலயம் கட்டும்போது இவங்க என்ன வாங்கியிருப்பாங்க. ஆமாம், எஸ்ரா 2:3-7 வாசிங்க. எஸ்ரா 3:7. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். ஆமாம், கொரேசியானா பெர்சியா. அவங்ககிட்ட என்ன வாங்குறாங்கன்னா போஜன பானம் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணெய்னா ஒலிவ எண்ணெய், அதுதான் போஜன பானம் அப்படிங்கும்போது சாப்பாட்டுக்குரியது கோதுமை அந்த மாதிரி காரியங்களை பார்த்திங்கன்னா இவனை வாங்கியிருக்காங்க. சரியா? வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். சீதோனியரை பற்றி அந்த நியாயத்தீர்ப்பு வந்து மெயினாக நியாயத்தீர்ப்பு வந்து இந்த வேசித்தனம் இதுதான். எதனால கத்தர் வந்து வருதான் அவங்களுக்கு வந்து இவங்களை பிடிச்சிருப்போம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அளவுக்கு இது பண்ணல, செல்வம் சேர்த்து வைக்கல, தீர அளவுக்கு வந்து செல்வம் சேர்த்து வைக்கல. ஆனால் இவங்களுக்கு ஒரு சுனாமி தான் வந்துருந்துச்சு. யாருக்கு? சீதோனியருக்கு வந்து ஒரு சுனாமி தான் வந்துச்சு. யோவேல் தீர்வுக்கு எதுக்கு வந்துச்சு? அழிஞ்சதுக்கு சுனாமி வந்து அழிஞ்சு போச்சா டோட்டலாக? அது இன்னும் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. பொண்ணு வெளியே பயங்கரமாக சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நடந்துருக்கு. 28 எரேமியா 47 வாசிங்க. எரேமியா 47 அக்கா 7. பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரை எல்லாம்
சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படி ஆகும். ஆமாம், சகாய சங்காரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு சப்போர்ட் இருக்கிற யாராவது சப்போர்ட் ஆகிறாங்கன்னா நொறுக்கி தள்ளிடுவார். அதுவே இப்போ படித்தோம்னா அந்த மறைபொருள் அத்பாஷம் சொல்லி பார்க்கும்போது சேஷாக்கு பிடிபடுவான், எல்லாரையும் நொறுக்கி தள்ளுகிறது தான். அப்போ நம்ம எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மக்கிட்ட வந்து இருக்கிறாருன்னு அதை முதல்ல மனுஷனை புரிஞ்சுக்கிறோம். தீர்வுக்கிட்ட நம்ம இந்த காசா தானே என்னைக்குள்ள காசா காசா வீட்டுக்கு போகிறார்ல, ஆ இன்னும் இருக்குது காசா இருக்குல்ல, காசா வந்து திரும்ப கட்டி கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? இஸ்ரவேலர். சீதோட நியாயத்தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீர அளவுக்கு என்னென்ன ஏகப்பட்ட வாரங்கள் பார்த்தோம். ஆமாம், தீர அளவுக்கு இல்லை. பட் ஆனால் அவங்களுடைய அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, என்ன பனிஷ்மெண்ட், நாம என்ன பண்ணக்கூடாது, அடுத்து வந்து இப்போ நம்ம எப்படி இருக்கணும், அந்த வித்து நமக்கு இருக்கும்போது நாம் எப்படி இருக்கணும், இந்த ஆமாம் சீதோனுடைய நியாயத்தீர்ப்பை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் டைமில். அதனால் வந்து சீதோனுக்கும் ஆண்டவருக்குரிய லிங்க் வந்து இன்னும் இருக்குது. அடுத்து பார்ப்போம்.